பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். இந்த சமூக வதத்தை பற்றி திரு வன்னியரசு அவர்கள் பேசின உரை வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இப்போ பேசப்பட்டிருக்கு. திரு தமிழிசை சவுந்தரராஜன்லாம் அதுக்கு எதிர்ப்பு பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே பேசும்பொழுது திரு அருள்நிதி அவர்கள் வந்து வழக்கறிஞர் அருள்நிதி வந்து இதை பற்றி ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பாப்பா வந்து இந்த மாதிரி என் குழந்தை செத்ததுக்கு காரணம் ஒரு சூத்திரம் வந்து தவா இருக்கான், அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராமர் வந்து வாள் எடுத்துகிட்டு போய் பளபளக்கும் வாள்னு அந்த இதில் சொல்லியிருக்கும் அந்த ராமாயணத்தில். அதை எடுத்துகிட்டு போய் அந்த சம்பூகனை வந்து நீ வந்து யாருன்னு கேட்பாரு. அவன் உடனே நான் வந்து ஒரு சூத்திர யோனியில் பிறந்தவன் அவன் சொல்லுவான். அந்த இடத்துல அருள்நதி வந்து ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லுவானுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு சூத்திர வயிற்றுல பிறந்தவனா சொல்லக்கூடாதா, இது இருக்கிற எவ்வளோ கேவலமான வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பற்றி அவன் சொன்ன உடனே ராமன் வந்து அந்த பளபளக்கும் வாள் எடுத்து சம்பூகனை வெட்டிட்டான்னு சொல்லி ராமாயணத்தில் இருக்குது. இதுக்கு இணையான ஒரு கதை ஒன்று நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு கதை ஒன்று உண்டு. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு குலதெய்வம் ஒன்று. அந்த குலதெய்வத்தோட பேர் வந்து சாம்பான். அந்த சாம்பானோட கதை என்னன்னாக்க, அந்த சாம்பான் வந்து ஒரு முக்குலத்தோர் சமூகத்து பொண்ணை வந்து விரும்பிடுவான். அந்த பொண்ணு காதலிக்கிறது வந்து அந்த பண்ணையாருக்கு தெரிஞ்சிடும். அந்த தெரிஞ்ச உடனே அந்த ஒரு ஊர், அதாவது இப்போ அந்த ஊர் எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு விளக்கணும்னா அந்த ஊர் ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஊர்லேருந்து இந்த சாம்பானுக்கு கோயில் உள்ள ஊர் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கும். அந்த ஊரில் எப்படி நடந்திருக்குனாக்கா, இந்த மாதிரி முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பொண்ணை வந்து இந்த சாம்பான் இது பண்ணிடுவான். அந்த சாம்பான் வந்து அந்த வீட்டில் வந்து அடிமையாக இருப்பான். அது அடிமையானா வேலைக்காரன், பண்ணை வேலை செய்கிறவனா இருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சவனா அந்த பண்ணையார் என்ன பண்ணுவாருனாக்கா, இந்த சாம்பான் வந்து பண்ணையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மடையை வெட்டிடுவான். தண்ணி போகிறதுக்கு மடை வெட்டிகிட்டு இருக்கும் பொழுது இந்த முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த பின்னாடியே போய் ஒரு மண்வெட்டி எடுத்து அந்த சாம்பானோட தலையை கழுத்தோட வெட்டிடுவார். வெட்டினோன்னே அந்த தலை போய் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற ஒரு ஊரில் போய் விழுந்துடும். அந்த ஊரில் அவங்க சாமியை கோயில் கட்டி அவங்க கும்பிடுவாங்க. அதுக்கு பேர் தான் சாம்பான் கோயில். அதுதான் அவங்களோட குலதெய்வம். இந்த ஆணவ படுகொலையை வந்து ஏற்கனவே வந்து ராமர் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இப்போ இருக்க ராமதாஸ் வந்து தூண்டி விட்டு தான் இப்போ இளவரசன் திவ்யா இவங்கெல்லாம் கதையெல்லாம் நடந்துச்சு. நாயக்கன் கோட்டாயை கொளுத்தப்பட்டது, நத்தம் காலனி இது பண்ணதெல்லாம் இதில் நடந்ததுதான்னு சொல்லி வன்னியரசு பேசியிருக்காரு. இதில் என்ன தப்பை கண்டுட்டீங்கன்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. ராமாயணத்தில் உள்ளதுதானே அவர் சொல்லியிருக்காரு. ஆணவ படுகொலைகள் வந்து காலகாலமாக இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு படத்தில் கவிஞர் உமா வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆணவ கொலையால் படுகொலை செய்யப்பட்டு உருவான தெய்வங்களை பற்றி அந்த இதில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நட்சத்திர நகர்களையும் அந்த தெய்வங்களோட இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கோயில் அதை வச்சு ஒரு பாட்டு இருக்கும். ஆனால் இந்த 2ஆம் உலகப் போர் கடைசி குண்டில் ஒரு பாட்டு இருக்கும். இருச்சி அம்மா, செல்லாண்டி அம்மா, தீப்பாஞ்சி அம்மா சொல்லிட்டு அதில் இளவரசன் நாயகி முருகேசன் கண்ணகின்னெல்லாம் அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஆணவ படுகொலையால் செய்யப்பட்ட பெண்கள் தான் வந்து குலதெய்வங்களை அறியப்படுறாங்க. குலதெய்வ கோயில்களும் இருக்காங்க. செல்லாண்டி அம்மா, பேச்சியம்மா, அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி குலதெய்வமாக இருக்கவங்க பூராவுமே வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலையில் செய்யப்பட்டவங்க தான் இந்த பாட்டு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நட்சத்திர நகரங்கள் இதில் வந்து அந்த மாதிரி குலதெய்வங்கள் எந்தெந்த ஊர்லலாம் இருக்குது அப்படிங்கிறதே அவங்க காட்சிப்படுத்தி அந்த ஊருக்கெல்லாம் போய் அதை ஒரு ஒப்பாரியாக, அந்த பாட்டும் ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு பாட்டாகவும் இருக்கும். அந்த பாட்டையும் நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இந்த சித்ரா இருக்காங்களே, கோகுல்ராஜோட அம்மா, அவங்களோட பேட்டியில் வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் மேடையில் அவங்கள கௌரவிக்கும் பொழுது அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த கோகுல்ராஜுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு கருத்து கேட்கும்போது பாப்பா மோகன் வந்து அவரோட வழக்கறிஞர், அவர் வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரானவர். அவர் வந்து என்ன சொல்லுவார், இந்த மாதிரியான இதுக்கு வந்து தண்டனைக்கு வந்து தூக்கு தான் கொடுக்கணும். ஆனால் அவர் வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரானவர். அதனால வந்து ஆயுள் தண்டனை கொடுங்க. காலம் பூரா அந்த சமூகம் மாறுறத, ஜாதியற்ற சமூகமாக உருவாகிறது அவங்க பார்த்து சாகணும்னு சொல்லி கேட்டிருப்பார்.
ஆனாலும் இப்பயும் மேடையில வந்து அந்த சித்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, அவனை தூக்குல போடணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட இப்ப என்ன நினைச்சேன்னாக்கா, இது ரொம்ப வன்மமான பேச்சு நீங்க நினைச்சாலும் சரி, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ அந்த கவின் ஆணவ படுகொலையில வந்து சுர்ஜித்தை எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல விளக்கம் கேட்டாங்கல்ல, இந்த இடத்துல இப்போ கேரளா ஆந்திரால வந்து ஒரு டாக்டர் பெண்ணை வந்து பாலியல் தொந்தரவுக்கு ஏற்படுத்தணும்னா அந்த டிஜிபியோ அந்த எஸ்பியோ கூட்டிட்டு போய் அவங்க அங்கேயே என்கவுண்டர் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா இப்போ என்கவுண்டர் தப்பு, போலி என்கவுண்டர் ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், சுர்ஜித்தோட இதுக்கு ஆதரிச்சு பேசுறாங்கல்ல ஒரு குரூப், சுர்ஜித் வந்து அவனுக்கு ஒரு லைஃப் இருந்துச்சு, அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பேசுறீங்கல்ல. இப்ப சப்போஸ் இந்த போலீஸ் அந்த இடத்துல கூட்டு போய் காட்சிப்படுத்துற இடத்துல சுர்ஜித் வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்களே என்ன பேசுவீங்க சுர்ஜித்தை பத்தி? சுர்ஜித்தை கொலை பண்ணிட்டாங்க, அது ரொம்ப அநியாயம், ரொம்ப தப்பு அப்படி தானே பேசுவீங்க. அப்போ கவினுக்கும் அதுதான் நீங்க பேசணும். கவினோட உயிருக்கு ஒரு மதிப்பும் சுர்ஜித்தோட ஒரு மதிப்பும் நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா? இப்ப பேசுற அவ்வளோ ஜாதியை ஆதரிக்கிற அவ்வளோ பேரும், சுர்ஜித் சரின்னு பேசுற அவ்வளோ பேரும், சுர்ஜித்தை என்கவுண்டர்ல போலீஸ் போட்டுருச்சுன்னா அப்ப என்ன பேசுவீங்க? இதெல்லாம் நியாயமா? ஒரு உயிரை இப்படி கொல்லலாமா? ஒரு உயிருக்கு மதிப்பு இல்லையா? அவன் என்ன தப்பு பண்ணினா அப்படி இப்படின்னு தானே பேசுவீங்க. அப்பதானே உங்களுக்கு உயிரோட மதிப்பும் வலியும் தெரியும். அதைத்தான் வன்னியரசு அவர்கள் கேட்கிறாரு. எல்லா உயிரும் உயிர் தான், சமூகன உயிரோட உயிரும் உயிர் தான், சாம்பாரோட உயிரும் உயிர் தான், இளவரசனோட உயிரும் ஒண்ணுதான், கவினோட உயிரும் ஒண்ணுதான். எல்லா உயிருக்கும் மதிப்பு இருக்கு. அதை வந்து நீங்க வந்து இந்து தர்மத்தை பயன்படுத்தியும் மனு தர்மத்தை பயன்படுத்தியும் 4 வர்ணத்தை நானே படைச்சேன், யானை நினைச்சாலும் மாற்ற மாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னாரு. அதை பயன்படுத்தி தான் சத்திரியனா இருக்கிறது தான் எங்களுக்கு மூணு கையை ஏத்துறீங்க. சத்திரியன் எப்படிப்பட்டவங்கிறத துஷ்யந்த் சொல்லிவிட்டாரு பாப்பானுக்கு பிறந்தவன்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சும் நீங்க வந்து இப்போ கூட ராமதாஸ் ஒரு கேள்வி கேட்டதா, உண்மையோ பொய்யோ, ராமதாஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னாக்கா அது போலியா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நம்ம குலதெய்வமான திரௌபதிக்கு வந்து 5 கனவு இருக்கும்போது நான் 2 மனைவி கனவு, அதுல என்ன தப்புங்கிறது? அது அவரே சொல்லாத ஸ்டேட்மெண்டா கூட இருக்கட்டும், அதுல அந்த அவர் கேட்கிற நியாயம் இருக்குல்ல. அப்போ அந்த சத்திரிய இப்ப அந்த திரௌபதியை நீங்க நம்பினீங்கன்னா, திரௌபதி வந்து 5 பதினாரோட வாழ்ந்தாருங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 21 தலைமுறைகளை ராஜாக்களை கொண்டுட்டு அந்த பத்திரிகளை எல்லாம் வந்து பார்ப்பனர்களோட கூடி குழந்தை பார்த்துக்கிட்டாங்க, அவங்கதான் சத்திரியர்கள்னு துஷ்யந்த் சொன்னது உண்மைதானே? அப்ப நீங்க அந்த வழியில வந்தவங்க தானே சொல்றாரு. அதெல்லாம் தெரிஞ்சுமே நீங்க வந்து ஆணவ படுகொலை ஆதரிப்பீங்க, சத்திரிய தர்மத்தை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சா, அப்புறம் ராமன் அதை செஞ்சிருக்காரு. ராமன் தான் தொடக்க புள்ளி, கிருஷ்ணர் தான் தொடக்க புள்ளின்னு வன்னியரசு சொல்றாரு. இதுல என்ன உங்களோட இது கெட்டு போச்சு? உள்ளதானப்பா சொல்றாங்க. நீங்க இல்லவே இல்லை அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லை ராமாயணத்துல நிரூபிங்க. அப்படி கிருஷ்ணர் சொல்லவே இல்லைங்கிறத சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லாம இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு அந்த ஆணவ படுகொலையில இறந்து போனவங்க எல்லாம் குலதெய்வமா இருக்காங்கிறத மறுங்க. இந்த மாதிரி ராமர் செய்யலன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்லலைங்கிறத சொல்லுங்க. அந்த துஷ்யந்தை கூப்பிட்டு வச்சு எப்பரா நீ வந்து சத்திரிகளை பத்தி இப்படி ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னு ஒரு கேஸ் போடுங்க. இன்னைக்குதான் எதுக்கு எடுத்தாலும் போய் கோயில் நிதியை கல்லூரி கட்டலாமான்னு சொல்லி கேஸ் போட்டு உச்ச நீதிமன்றத்துல கூட்டு வாங்கியிருக்கீங்களே, வந்து அதை பத்தி கேட்கறதுக்கு நீ யாரான்னு கேட்டிருக்காரு அவரு. அந்த மாதிரி நீங்க இப்ப போய் துஷ்யந்த் வந்து சத்திரியர்களை பத்தி இப்படி ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, அவரை கண்டிச்சு வைங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பொய்ய நிரூபிங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடுங்க தம்பிங்களா, சங்கிங்களா. அதை விட்டுட்டு வன்னியரசு மேல போய் பாயிறீங்க. அவர் உண்மைதானே சொன்னாரு, நீங்க தானே உண்மையை சொல்றோம், ரொம்ப நல்லவரு, உண்மையதான் பேசுங்கன்னு மேடைக்கு மேடை பேசுறீங்களே, உண்மையதானே சொன்னாரு. நன்றி நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.